எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் எக்ஸாமில் காப்பி அடித்து மாட்டிக்கிட்டா இன்னும் ஆகும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஒரு சில பேர் கமெண்ட் செக்ஷனில் ஆக்சுவலாக இதை பற்றி கேட்டிருந்தீங்க. பப்ளிக் எக்ஸாமில் காப்பி அடித்து மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவாங்க, பிட் அடித்து மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவாங்க, டீச்சர்ஸ் எழுத்து பேசிட்டா என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி டவுட்லாம் உங்களுக்கு இருக்கும். இது எல்லாத்துக்கும் கிளியர் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக ஒரு 5 விதமாக இதை நான் பிரிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பிட்டை பப்ளிக் எக்ஸாமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டீங்க, பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டீங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்கள் கிளாஸில் இருக்க இன்விஜிலேட்டர் கிட்ட, அதாவது டீச்சர்ஸ் கிட்ட, அந்த கிளாஸ் டீச்சர் கிட்ட இந்த மாதிரி நான் பிட்டை வச்சுருக்கேன், நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி ஸ்டார்டிங் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சரண்டர் ஆகிட்டீங்க, கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வார்னிங் மட்டும் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுவாங்க. செகண்டு, நீங்கள் பிட்டு எடுத்துகிட்டு போயிட்டீங்க, அதை உங்கள் ஃப்ளையிங் ஸ்குவாட், உங்கள் எக்ஸாம் சென்டருக்கு ஃப்ளையிங் ஸ்குவாட் நீங்கள் வச்சுருக்க பிட்டை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா உங்களுக்கு 1 இயர்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் எழுதவே அலோவ் பண்ண மாட்டாங்க. அது 1 இயராக இருக்கலாம், 2 இயராக இருக்கலாம். ஃபுல் பிட்டு இங்கே பாருங்க, ஃபுல் பிட்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதுக்கப்புறம் எழுத போகிற எக்ஸாம் எதுவுமே உங்களை எழுத விட மாட்டாங்க. இப்போ நீங்கள் 2வது எக்ஸாம் 3வது எக்ஸாமே காப்பி அடிச்சு நம்ம பிட்டு எடுத்துகிட்டு போய் மாட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரப்போகிற எக்ஸாம் எதுவுமே உங்களை எழுத விட மாட்டாங்க. 3வதா ஆள் மாறாட்டம். ஒருத்தன் எழுதுறதுக்கு பதிலாக வேற ஒருத்தங்க போய் அந்த எக்ஸாம் எழுதுவாங்க. ஆள் மாறாட்டம் பண்ணுறது, அந்த மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ணி எக்ஸாம் எழுதுறாங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் டைம்லேயே அந்த பப்ளிக் எக்ஸாம் உங்களால் எழுதவே முடியாது. 4வதா நிறைய பேர் காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, நான் பிட் எடுத்துகிட்டு போனால் தானே பிரச்சனை, நான் பக்கத்தில் இருக்கவனை பார்த்து எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் போவீங்க. தெரியலடா. அந்த மாதிரி போய் யாருன்னா ஃப்ளையிங் ஸ்குவாட் உங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா 1 இயர் ஆர் 2 இயர் பப்ளிக் எக்ஸாம் எழுதவே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் காப்பி அடிக்கும்போது பார்த்து அடிங்க. மோஸ்ட்டாக என்ன கேட்டிங்கன்னா காப்பியே அடிக்காதீங்க. ஆக்சுவலாக 5th பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில பேர் உங்கள் கிளாஸில் கெத்து காட்டுறேன், நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளாஸ் இருக்க இன்விஜிலேட்டரையே எதிர்த்து பேசுறது, ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுறது. I complain principal. Name tell. Tell name. Tell. Come on. அந்த மாதிரிலாம் ஒரு சில மாதிரி ரெஸ்பெக்ட் இல்லாமல் யார் நடந்துக்கிறாங்களோ அவங்களே என்ன பண்ணுவாங்க, இம்மீடியட்டாக ஆள்லேருந்து வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற எக்ஸாம் அவங்க உண்மையாகவே கண்டிப்பாக அந்த மாதிரி பிஹேவியர் சரியில்லை, கிளாஸை எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, ரெஸ்பெக்ட் இல்லாமல் அந்த டீச்சரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இம்மீடியட்டாக வெளியே அனுப்பிச்சிருவாங்க. வரப்போகிற எக்ஸாம்ஸையும் எழுத விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் வர எக்ஸாம்ஸ் எழுத மாட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். அதனால் என்ன பண்ணுங்கள், இது எதுவுமே பப்ளிக் எக்ஸாமில் பண்ணாதீங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை மட்டும் படித்து அந்த மார்க்கை மட்டும் எடுங்க. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு ஏற்ற மார்க்கு தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இப்போத்துலேருந்தே ஹார்ட் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களால் பாஸே பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் இருந்தால் கூட உங்களாலையும் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் கண்டிப்பாக பாஸ் ஆகிறது டவுட்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இதை மட்டும் பண்ணு பாஸ்ன்ற மாதிரி எங்களால் கொடுக்க முடியும். உங்களுக்கு வேணும்னா எந்த ஸ்டாண்டர்டுக்கு வேணும், எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே வர போகிறோம். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போட்ட வீடியோஸ் எதனா பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்த்துருங்க. அது எல்லாமே பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப தேவையான வீடியோவாக இருக்கும். எதனா ஒரு வீடியோவாச்சும் சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருமே பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப சூப்பராக எழுத ஆல் தி பெஸ்ட்.